ஹலோ சுட்டீஸ்! எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கான கதையை கேட்க தயாரா இருக்கீங்களா? நம்ம கதைக்குள்ள போகலாமா? ஒரு காலத்துல ஒரு குட்டி கிராமத்துல வயசான முதியவர் ஒருத்தர் வாழ்ந்து வந்தாராம். அந்த குட்டி கிராமத்துல அது கடுமையான வெயில் காலமா இருந்துச்சு. மக்களுக்கு போதிய அளவு தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த கிராமத்துல ஒரு வற்றாத கிணறு ஒண்ணு இருந்துச்சு. ஆனா, அந்த கடுமையான வெயில் காலத்துனால அந்த வற்றாத கிணறு கூட வற்றி போயிடுது. மக்களுக்கு அன்றாட தேவைக்கு கூட தண்ணி பத்தல. அப்படி இருக்கும்போது, இந்த வயசான முதியவர் மட்டும் ஒரு குடம் முழுக்க தண்ணிய எடுத்துக்கிட்டு மலை மேல இருக்க அவரோட குடிசைக்கு கொண்டு போறாரு. அதுவும் தினமும் கொண்டு போறாரு. இத அந்த கிராமத்துல இருக்க ஒரு சின்ன பொண்ணு கவனிக்கிறா. அந்த சின்ன பொண்ணோட பேரு சீதா. அந்த சின்ன பொண்ணு ஒரு நாள் அந்த முதியவர பின்தொடர்ந்து போறா. அப்போ அந்த முதியவர் அந்த தண்ணிய கொண்டு போய் வறண்டு போன ஒரு மரத்துக்கு ஊத்துறத அவ கவனிக்கிறா. அந்த சின்ன பொண்ணு அந்த முதியவர்கிட்ட போய் கேட்டா, "ஏன் நீங்க தண்ணிய இந்த மாதிரி வேஸ்ட் பண்றீங்கன்னு?" கேட்டா. அதுக்கு அந்த முதியவர் சொன்னாராம், "இந்த மரம் எங்க அப்பா இளமையா இருக்கும்போது நிழலும், பழங்களும் குடுத்து உதவி செஞ்சுச்சு. எனக்கும் இந்த மரம் உதவி செஞ்சுச்சு. இனி எனக்கு பின்னாடி வர தலைமுறைக்கும் இந்த மரம் உதவியா இருக்கும்." அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இத கேட்ட அந்த சின்ன பொண்ணு, தினமும் அவளோட பங்கு தண்ணீலருந்து பாதி பங்கு தண்ணிய இந்த மரத்துக்கு ஊத்த ஆரம்பிக்கிறா. இத கவனிச்ச மத்த சின்ன பசங்களும், அவங்களோட பங்கு தண்ணியிலருந்து பாதி பங்கு தண்ணிய அந்த மரத்துக்கு ஊத்துறாங்க. நாட்கள் கடந்து போகுது. மழைக்காலமும் வருது. அந்த கிராமத்துல தண்ணி பஞ்சம் தீர்ந்து போயிடுது. சில வருஷங்கள் கழிச்சு அந்த கிராமத்துல உணவுக்கே பஞ்சம் வருது. அப்படி இருக்கும்போது மக்கள் உணவில்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனா, இந்த மரம் அவங்களுக்கு பழங்கள பரிசா கொடுத்துச்சு. மக்கள் அந்த பழங்கள சாப்பிட்டு அவங்க பசிய போக்கிக்கிட்டாங்க. ஓகே சுட்டீஸ். இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நாம செய்யறது சின்ன உதவியா இருந்தாலும், பெரிய உதவியா இருந்தாலும், அது நம்மளுக்கோ, இல்ல நம்மளை சார்ந்தவர்களுக்கோ கண்டிப்பா திரும்ப வந்து சேரும்னு தெரியுது. நான் உங்க எல்லார்த்தையும் இன்னொரு கதையில பார்க்குறேன். டாட்டா பை பாய்.